யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்த மனிதனை பார்த்திருக்கிறீங்களா? ஆள் உருக்குடைஞ்சு போயிருப்பாங்க. அப்படியே நல்லா இருக்கும்போது எப்படி இல்லை இந்த மனுஷன், இப்படி ஆக்குமா, இப்படி உருக்குமா, ஒரு மனுஷனை இப்படி அலங்கோலமாக்குமான்னு நினைச்சிருக்கிறேன். ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்தாலே தாங்க முடியல, ஒரு டிபியை தாங்க முடியல, ஆளை உருக்குலைச்சிருக்கு. ஆனா உலகத்தின் ஒட்டுமொத்த வியாதிகளை இயேசு சுமந்தார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த மரணத்தை. உலகத்தின் அத்தனை கேன்சர்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. உலகத்தின் அத்தனை டிபிக்கள், அத்தனை எய்ட்ஸ்கள், அத்தனை கிட்னி ஃபெயிலியர்கள், அத்தனை லங்ஸ் ஃபெயிலியர்கள், அத்தனை தோல் வியாதிகள் இயேசு கிறிஸ்து சுமந்தார். அவர் எவ்வளவு அந்த கேடு அடைந்திருப்பார்ன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. உருக்குலைந்து போயிருப்பார். உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை சுமக்கிறது, சாபத்தை சுமக்கிறதுல சும்மா கிடையாது. இதுல பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதான் அந்த டைரக்டர் சொன்னாரு, முழுசா என்னால காமிக்க முடியாது, 10% தான் காமிச்சேன் நானு படத்துல அப்படின்னாரு. ஒட்டுமொத்த வியாதிகளை சுமந்தார். முழு மனுக்குலத்தின் அத்தனை வியாதிகளையும் இயேசு சிலுவையில சுமந்தார். பார்த்தா மனுஷன் மாதிரியே தெரியல, முக பார்வையெல்லாம் மாறி போயிருக்குது. அந்த கேடு அடைஞ்சிட்டாரு. அப்படியே சிலுவையில தொங்குறது மனுஷனா என்னன்னு தெரியலன்றாரு. அப்படிப்பட்ட விதத்துல இருக்குது. கெட்செமனே தோட்டத்துல இயேசு இதைதான் எண்ணி பார்க்கிறார். என்னதான் அவர் தேவனா இருந்தாலும் மாம்சத்துல இருக்கிறாரு. அதனால யோசிக்கிறாரு, உலகத்தின் ஒட்டுமொத்த வியாதி என் மேல சுமத்தப்பட போகுது, பாவம் என் மேல சுமத்தப்பட போகுது. அதனுடைய வேதனை எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் வியாதிப்பட்டா அதை சரீரத்துல காமிச்சிடலாம், சரீரத்தை பார்த்தாட எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவனுடைய மனது புரியுமா நமக்கு? அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு பயப்படுறான், அவனுடைய சிந்தனையில எவ்வளவு போராட்டம் இருக்குது, அவனுடைய மனம் எவ்வளவு வியாகுலப்படுது. அந்த மனம் எல்லாமே புரிஞ்சிக்க முடியாது. சரீரத்தை புரிஞ்சுக்கலாம், பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா உள்ளத்தின் அந்த வேதனை, ஆத்துமாவின் வியாகுலத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு வியாதி இல்லை, உலகத்தின் ஒட்டுமொத்த வியாதியை சுமந்தார். உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களை இயேசு சுமந்தார். அவருடைய சரீர வேதனை ஒரு பக்கம், உள்ளத்தின் வேதனை ஒரு பக்கம். கெட்செமனே தோட்டத்தில் நினைக்கிறாரு, ரத்தத்தின் பெருந்துளியா வேறு வெளியே வருது. வியாகுலப்படுறாரு. யாருக்காக? நமக்காக. நமக்காக தான் அதை செய்தாரு. இனி நீங்கள் ஒருவர் கூட வியாதியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எய்ட்ஸ் வியாதியா, கேன்சர் வியாதியா, டிபி வியாதியா, எந்த வியாதியும் நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்காக ஒருவர் சுமந்து தீர்த்திருக்கிறார்.